எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த படத்துடைய அப்டேட்டும் நம்ம இந்த படத்துல பார்க்க போறதில்ல. ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம இந்த வீடியோல பேச போறோம். நம்ம சேனல்ல ஒரு விஷயத்த அப்டேட் பண்ண போறோம். ஏன்னா ரொம்ப நாளா நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு லோகோ தான் இருக்கு. அந்த லோகோ பார்த்து பார்த்து எல்லாரும் சலிச்சு போயிருப்பீங்க. எனக்குமே எதனா ஒரு புதுமையான லோகோ, ஒரு டிஃப்ரெண்ட்டான லோகோ நம்ம சேனலுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருந்தது. ஆனா நம்மளுக்கு அந்த எடிட் பண்ற திறமைலாம் கிடையாது. லோகோலாம் நம்மளுக்கு எடிட் பண்ணவும் வராது. இந்த லோகோவே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் நம்மளுக்காக பண்ணி குடுத்திருந்தாப்ல. ஐ மீன் அவர் வந்து சென்னையில இருக்காரு. அவர் தான் நமக்காக இந்த லோகோவ ரெடி பண்ணி குடுத்தாரு. அந்த லோகோ தான் ரொம்ப நாளா நம்ம சேனல்ல இருக்கு. சரி, ரொம்ப நாளா இதே இருக்கே, இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம். அதாவது நம்ம சேனல் வந்து கூடிய சீக்கிரம் வேற மாரி ஒரு பரிணாமத்துக்கு போகப்போது. அதாவது எப்படி சொல்றதுன்னா, நம்ம இதுவரைக்கும் சினிமா பத்தி மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சினிமா மட்டும் இல்லாம வேற ஒரு பெரிய விஷயத்த நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயம் நான் பண்ணும்போது என் லைஃப் எப்படி மாறும்னு எனக்கு தெரியாது. ஒண்ணு நல்லா இருக்கலாம், இல்ல நான் நாசமா போயிரலாம். அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா அது எப்படி பண்ண போறேன்? எப்படிலாம் நடக்கப் போகுது? நான் பண்ணுவேனான்றது எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா இப்போதைக்கு அத பண்ணணும். என் லைஃப்ல நான் பல வருஷமா அதுக்கான முயற்சி பண்ணி, தோல்வி அடைஞ்சு, இத நம்ம பண்ணவே மாட்டோமா? நம்ம லைஃப் இப்படியே முடிஞ்சிருமா? ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு தையல் மிஷின்லயே என் லைஃப் முடிஞ்சிருமா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இப்பலாம் ஏன்டா நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எ எந்த அளவுக்கு நானு மன உளைச்சலுக்கு ஆளாக முடியுமோ, அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கவே கூடாது அப்படின்ற மாரிலாம் கூட தோணியிருக்கு. தையல் மிஷினான்னு கேட்பீங்க. ஆமா, நான் ஒரு டெய்லர். என்னுடைய தொழில் வந்து தையல் தொழில் தான். இது நானு டைம் பாஸுக்கு என்னுடைய ஃபேஷன் என்னடா இது நம்ம என்னென்னமோ யோசிச்சோம். இந்த மாரி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது நம்மளுக்கு புடிச்சதுன்னு சொல்லிட்டு தான் நான் YouTubeல வந்தேன். இத்தன வருஷமா ஏதோ என்னால முடிஞ்சத நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இது எதுவுமே பண்ணல. இதுவாவது நம்ம பண்ணக்கூடாதா? இது நம்ம பண்ணா நான் பண்ணா இந்த லைஃப் எப்படி மாறும்னு தெரியாது. என்னுடைய குடும்ப சூழ்நிலை அது எப்படி போகும்னே எனக்கு தெரியல. ஆனா அத பத்திலாம் யோசிச்சா நான் கடைசி வரைக்கும் அத நான் பண்ண மாட்டேன். விட்டுட்டு போலாமா? இல்ல போகக்கூடாதா? அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு நிலைமையில இருக்கேன். ஆனா இன்னும் ஒரு 4 மாசத்துல அத கண்டிப்பா பண்ணிறணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துல இருக்கேன். ஏன்னா, அந்த அளவுக்கு என்னென்னமோ நடந்துருச்சு. அது யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, ஏதோ ஒண்ணு. அது பர்சனல் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நம்ம சேனல்ல ஒரு புதுமையான ஒரு விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். அத எப்படி பண்றது? எப்படி பண்ணி முடிப்பேன்னு தெரியல. சரி, அதெல்லாம் வச்சு நம்ம லோகோவ மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு லோகோ ரெடி பண்ண தெரியாது. நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காப்ல, நிஷாந்த் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க Twitterல போயிட்டு நிஷாந்த்ன்னு போட்டீங்கன்னா, ஒரு ஐடி வரும். தளபதி விஜய், அவர் வந்து தளபதி விஜயோடைய ஃபேன் தான். அவர்கிட்ட தான் சொல்லியிருந்தேன். என் சேனலுக்கு ஒரு லோகோ ஒண்ணு பண்ணி தர்றீங்களா? நான் இந்த மாரிலாம் பண்ண போறேன். இந்த சினிமாவும் இருக்கும், இதுவும் இருக்க போது. இது கொஞ்சம் பண்ணி தாங்களேன். இதுதான் ஐடியா குடுத்தேன். என் மனசுல இருந்தத அப்படியே வேற மாரி ஒரு சம்பவத்த பண்ணிட்டாப்ல. அந்த லோகோ பார்த்த உடனே நான் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நீங்க இப்ப ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்கல்ல, இதுதான் நம்ம சேனலுடைய புது லோகோ. கூடிய சீக்கிரம் இது நம்ம சேனல்ல அப்டேட் செய்யப்படும். ஐ மீன் லோகோவ சேஞ்ச் பண்ணப்படும். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மென்ட் குடுத்துட்டு அப்புறமா சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கூடிய சீக்கிரம் ஒரு 4லிருந்து ஒரு 5 மாசத்துக்குள்ள வேற மாரி ஒரு சம்பவத்த நம்ம சேனல்ல பார்க்க போறீங்க. அப்ப எனக்கு ஒரு பெரிய ஆதரவு தேவைப்படுது. ஏன்னா, அந்த விஷயத்துக்கு என்னால எதுவுமே இல்ல. அத நான் பண்றதுக்கு உங்களுடைய ஆதரவு இல்லாம என்னால அத கண்டிப்பா பண்ணவே முடியாது. இதுவரைக்கும் நீங்க ஆதரவு குடுத்துருக்கீங்கன்னு நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, அப்போ எனக்கு மிகப்பெரிய ஆதரவு நீங்க குடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில எல்லாத்தையும் விட்டுட்டு, ஓகே, இதுதான் சரியான டைம். நம்ம அத பண்ணலாம். ஏன்னா, முடியல என்னால. அ இங்கேயே இருந்தேன்னா நான் ஒண்ணு எதனா பண்ணிப்பணும், இல்ல பைத்தியம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ கூடிய சீக்கிரம் அத நான் பண்ண போறேன். நீங்க ஆதரவு குடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அது என்னன்றத நம்ப அப்புறமா அத பத்தி பேசுவோம். இது நம்ம சேனலுடைய புது லோகோ எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அவருடைய ட்விட்டர் பக்கத்த நான் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வைக்கிறேன். நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு லோகோ வேணும்னாலும் கேளுங்க. கண்டிப்பா அவரு பண்ணி குடுப்பாப்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் என்ன வருது அப்படி சொல்லிட்டு.